நெகேமியா 6வது அதிகாரம் 16வது வசனம். இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். நன்றாய் கவனமாய் கேளுங்கள். எந்த ஒரு காரியத்தில் கர்த்தருடைய ஹெல்ப், கர்த்தருடைய ஒத்தாசை இருக்கிறதோ அந்த காரியம் நிச்சயமாக கைகூடி வரும். எந்த ஒரு காரியத்துல கர்த்தருடைய ஹெல்ப் இல்லையோ அந்த காரியம் கைகூடி வராது. ஒரு தேவ பிள்ளை அதனாலதான் எதற்காக தேட வேண்டும் என்றால் அவருடைய ஒத்தாசைக்காக தேட வேண்டும், இரக்கத்துக்காக. ஆண்டவருடைய ஃபேவர் உங்களுக்கு இருக்கும்னா எத்தனை தடைகள் வந்தாலும், அது எந்த காரியமானாலும் சரி, அது இம்மைக்குரிய காரியமானாலும் சரி, மறுமைக்குரிய காரியமானாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த காரியம் கைகூடி வரும். இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தை இதுதான். உனக்கு பரலோக ஒத்தாசை இருக்குமானால், நீ நினைக்கிற, நீ பிரயாசப்படுகிற ஆமென் காரியங்கள் எல்லாம் நிச்சயம் கைகூடி வரும். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்ட 7 மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. 7 மாதம் உங்க கண்ணுக்கு ஏப்ரல் மாதமாய் தெரிவதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நினைத்த ஆண்டவருடைய ஒத்தாசை. நிறைய வேலை முடக்கப்பட்டிருக்குதா, தடை பண்ணப்பட்டிருக்குதா, அடுத்து முன்னோக்கி செல்ல முடியாம, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம, என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஒத்தாசை அவருடைய ஃபேவர் இருக்கணும் எல்லாவற்றுக்கும். எனக்கு உங்க ஃபேவர் இருந்தா இது நடக்கும். 100 பேர் வருவாங்க, 1000 பேர் கூட வருவாங்க, நாங்க அது பண்ணுவோம் இது பண்ணுவோம். நீ அதை நம்பி 30 லட்சம் ஜனங்கள் பின்னாக, மோசைக்கு பின்னாக இருந்தாலும் ஆமென், மோசே அவங்கள நம்பி அல்ல நின்றது, கர்த்தரை நம்பி நின்றான். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம்.